அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபீனம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதா சிவநண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம பார்க்க போறது தொடர் கஷ்டங்களா இருக்கு. அந்த கஷ்டம் எப்பேற்பட்டது அப்படின்னா, கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டம், அதற்கு வழியே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு கஷ்டம். அது எந்த கஷ்டமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். என்ன பண்ணுறது, அடுத்த நொடி என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அந்த ஒரு நிலை அப்படின்றது ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இந்த நிலையிலிருந்து நாங்கள் வெளியில் வரணும். ஒரு பெரிய காடு, அதில் அடர் இருட்டு, அதில் நாங்கள் மாட்டிட்டு இருக்கிறோம். அப்படின்னா நாங்கள் எப்படி அங்கேருந்து வெளியில் வர்றது? எங்களுக்கு வழியே தெரியல. அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் அந்த ஒரு பிரச்சனைக்கு வழி நிச்சயமாக கிடைக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த பரிகாரம் நமக்கு ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு தேவையானது மிகவும் எளிமையானது. துளசி, ஒரே ஒரு ரூபாய் கூட நமக்கு செலவே கிடையாது. துளசி எங்கு பார்த்தாலும் நமக்கு இருக்கும். அந்த துளசி இலைகள் மட்டும் இருந்தால் போதும். அடுத்து செந்தூரம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது செந்தூரம். நம்முடைய சேனலில் நிறைய பரிகாரம் செந்தூரம் சம்மந்தப்பட்டது சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வாங்கிக்கோங்க. அந்த பாட்டில் இந்த டப்பா எவ்வளோ இருக்கும்? ஒரு 20 ரூபாய், ஒரு 30 ரூபாய், அவ்வளவுதான் இருக்கும். அந்த செந்தூரம் இவ்வளவுதான் இந்த பரிகாரத்திற்கு தேவை. இப்போ கடன் பிரச்சனையினால ரொம்ப அவஸ்தைப்படுறீங்க, வட்டி கூட கட்ட முடியல, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை ரொம்ப மும்மரமாக இருக்குது, அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு வழி என்பது கிடைத்தே தீரும். என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நாளைய தினம் சனிக்கிழமை. இந்த பரிகாரம் சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை செய்வது ரொம்ப சிறப்பு. சனிக்கிழமை செய்யலாம், முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செய்யலாம். 2 நாளில் ஏதோ ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இது இத்தனை நாட்கள் செய்யணும் அப்படின்ற கணக்கு கிடையாது. வீட்டிலேயே இந்த பரிகாரத்தை செய்யலாம். அப்படி இல்லைன்னா கோவிலில் கூட செய்யலாம். நம்முடைய விருப்பம்தான். சனிக்கிழமையா தொடர்ந்து சனிக்கிழமை, அல்லது செவ்வாய்க்கிழமையா தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை, அப்படி செய்யலாம். அப்படி இல்லைன்னா தினம்தோறும் செய்துட்டே போகலாம். எதற்குமே கணக்கு கிடையாது. சனிக்கிழமை செய்தாலோ கணக்கு கிடையாது, அல்லது செவ்வாய்க்கிழமை இப்போ 16 சனிக்கிழமையா 16 செவ்வாய்க்கிழமையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. தொடர்ந்து சனிக்கிழமைகள், தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகள். அப்படி இல்லைன்னா தினம்தோறும் செய்தால் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு பலனை தரும். ஆனால் துவங்குவது சனிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அப்படி இருப்பது சிறந்தது. முடிந்தவரை காலை நேரத்தில் செய்வது சிறந்தது. முடியாத பட்சத்தில் தான் மாலை நேரத்தில் செய்ய வேண்டும். வீட்டிலேயே சின்ன ஆஞ்சநேயர் விக்கிரகம் இருந்தால் போதும், அதற்கு செய்யலாம். அப்படி இல்லைன்னா கோவிலில் செய்யலாம். கோவிலில் விக்கிரகத்தினுடைய அந்த அளவு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு இதை செய்யணும். ஒரு 4, 5 அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இதற்கு தேவையானது துளசி இலைகள். இந்த மாதிரி பெரிய பெரிய துளசி இலைகள் எடுத்துக்கங்க. இந்த இலைகளில் இந்த செந்தூரத்தை கொண்டு ஸ்ரீராமான்னு எழுதும். அந்த செந்தூரத்தை ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு குழைத்துக்கோங்க. குழைச்சிட்டு நீங்கள் துளசியினுடைய குச்சிகள் அல்லது மாதுளை குச்சிகள் எடுத்து, இந்த துளசியில் இது இருக்கும் இல்லையா, அதோ இந்த பாருங்கள், இந்த குச்சிகள் இதை எடுத்து ஸ்ரீராமான்னு எல்லா இலையிலையும் நம்ம எழுதிடணும். எழுதிட்டு இதை ஒரு மாலையாக, ஒரு ஹாரமாக கட்ட வேண்டும். கட்டிட்டு ஆஞ்சநேயருக்கு நாம் போடணும். இப்போ உங்கள் வீட்டில் விக்கிரகம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு முழுக்க போடணும். அல்லது வீட்டில் விக்கிரகம் இல்லை, நாங்கள் கோவிலில் கொண்டு போய் போடுறோம் அப்படின்னா, அந்த கோவிலில் விக்கிரகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓரளவுக்கு தெரியும். அதனால் நீங்கள் 21 அப்படி இல்லைன்னா 54, 108 இந்த அளவில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ வீட்டில் விக்கிரகம் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னாலும் 21 தான் நீங்கள் ஸ்டார்டிங் போடணும். 21, 54 அல்லது 108 இந்த மாதிரி கணக்கு இருக்கணும்.
கணக்கு வச்சு நீங்கள் வந்து கோவிலில் போடுறீங்கன்னா தினம்தோறும் போடலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து ஸ்ரீராமான்னு எழுதி நூல் கொண்டு ஒரு ஹாரமாக கட்டி ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வந்து போடணும். அவ்வளவுதான். இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? கிடையாது. நம்முடைய பிரச்சனை ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது இது செய்வதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி செய்யணும். இப்போ கோவிலில் நீங்கள் போடுறீங்க, அது வந்து மறுநாள் அவங்க நிர்மாலயமாக எடுத்து போட்டுடுவாங்க. வீட்டில் நீங்கள் போடுறீங்க, அப்போ என்ன பண்ணுறதுன்னா இதையும் இதே மாதிரி நிர்மாலயம் அப்படின்னு பேர். நீங்கள் வந்து கால்படாத இடத்துல பூக்கள் எல்லாம் எங்கே போடுவீங்களோ அந்த இடத்துல வந்து போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரசாதமாக கூட சாப்பிடலாம். இதன் மூலமாக ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது இந்த துளசி. இந்த மாதிரி தொடர்ந்து செய்துட்டு வாங்க. அது எந்த தீவிரமான பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக வழி கிடைக்கும். இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா காத்துல விளக்கை ஏற்றிட்டு ஐயோ அணையுது அப்படின்னா அதில் எந்த விதமான புண்ணியமும் கிடையாது. ஏன்னா காத்துல விளக்கு ஏற்றினா அது அணையும். அந்த மாதிரி நாம் வந்து நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு கூட அதற்கு உண்டான முயற்சியை நாம் செய்யலை அப்படின்னா காற்றுல விளக்கு ஏற்றினா அந்த விளக்கு அணையும். காற்று இருந்தால் தான் விளக்கே எரியும். அதிகமாக காற்று இருந்தால் விளக்கு அணையும். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், காற்று இருந்தால் விளக்கு எரியும், காற்று அதிகமாக இருந்தால் விளக்கு அணையும் அப்படின்றதன் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதனுடைய அளவை தெரிந்து, பெரிய பிரச்சனையா அதற்கு உண்டான பூஜைகள் செய்யணும், சின்ன பிரச்சனையா அதற்கு உண்டானதை நாம தான் செய்யணும். அப்படி செய்தால்தான் அதற்கு உண்டான வழி என்பது கிடைக்கும். அதை விட்டுட்டு காத்துல விளக்கை ஏற்றிட்டு கடவுளே அப்படின்னா கடவுள் என்ன செய்வார்? நாம் பிரயத்தனம் பண்ணினா அவர் நமக்கு வந்து அருள் புரிவார். அதுதான். அதனால பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலையே சும்மா அமர்ந்துட்டு இருக்கிறதுனால எந்த விதமான வழியும் அதற்கு கிடைக்க போவது கிடையாது. ஏதாவது முயற்சிகளை நாம் செய்யும் போது மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அது எந்த பிரச்சனையோ அதற்கு உண்டான அந்த இப்போ வந்து காசு வேணும்னா அதற்கு உண்டான அந்த சம்பாத்தியம் அந்த மாதிரி, அல்லது பேசுவது, பேச்சுவார்த்தை நடத்துவது, இந்த மாதிரி எல்லாம் செய்துட்டு இறைவனுடைய பாதகமலத்தை சரணடைந்தால் நிச்சயமாக அவர் ஓடோடி வந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பார். அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. ஆனால் நாம் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும். அவர் 4 அடி எடுத்து வைத்து நம் பிரச்சனையை தீர்ப்பார். அதனால இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்திற்கு சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வாங்க, நாம வந்து பேசலாம். ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் இது. திருப்பாவியினுடைய இன்றைய பாசுரத்தை கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன். அதாவது ஷார்ட்டில் வந்து கொடுத்துருக்குறேன். தேவைப்படுபவர்கள் அந்த ஷார்ட்டை வந்து கேளுங்க. நம்முடைய அத்வைதா 786 உங்களுக்காக தினம்தோறும் வீடியோக்கள் வந்து அப்லோடு பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுடைய அந்த ஒரு நேரத்தை ஒரு 2 நிமிஷம் செலவழித்து அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு அன்பாக வேண்டுகோள் வந்து விடுக்கிறேன். இந்த சேனலையும் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், மகா பெரியவா சரணம்.